ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மயிலோட பிரச்சனை பெரிய லெவலில் போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சரவணன் பயங்கர மன உடைச்சல்ல பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கில் தன்னோட பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு நினச்சி கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலும் மீனாவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனாவுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்லவும் செந்தில் இருந்துட்டு என்னாச்சு மீனா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க வேண்டாம், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பிரச்சனையை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதை கேட்ட நம்ம செந்திலுக்கு மீனா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லுவோம். இல்லைங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் வேணாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும், ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சா அதனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பார்க்குறேங்க, அப்புறமும் சரியாகலை அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை மீனா, நீ சொல்கிறத பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, அதனால் நான் சொல்கிறத கேளு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம மீனா இருந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சோபா மேலே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு சரி இவ தான் வரமாட்டேங்கிறா, போயிட்டு அவளுக்கு காஃபியாவது போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மீனாக்காக பார்த்து பார்த்து ஒரு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு உட்காந்த இடத்துல இருந்தே வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த செந்திலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஏன் மீனா, என்னாச்சு மீனா, நான் அப்பவே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாரு உட்காந்த இடத்துல இருந்தே வாந்தி எடுத்துட்டு இருக்க மீனா, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மீனா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அத்தைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, எனக்கு அத்தைக்கிட்ட பேசணும் போல இருக்குங்க ப்ளீஸ்ங்க அப்படின்றாங்க. இங்க பாரு மீனா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போன்னு பார்த்த நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அப்புறமா அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு அத்தைக்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல, எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் சரி ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு ஃபோனை எடுத்து நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி இருந்துட்டு ஃபஸ்ட்டு காலில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம மயிலை போட்டு வாட்டி வதக்கி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மயிலுக்கு எல்லா பிரச்சனையுமே இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு ஒரேடியாக ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதில் ராஜ் இருந்துட்டு அதாவது கோமதி ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு ரஜிமா நீயா, அம்மா கிட்ட உடனே ஃபோனை கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு என்னாச்சு மாமா, வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜி ஃபஸ்ட்டு நீ அம்மா கிட்ட கொடு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலையும் போயிட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு அத்தை இது செந்தில் மாமா கால் பண்ணியிருக்காரு, உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக பேசணுமா, ஏதோ வாய்ஸ் எல்லாம் பதறி போய் பேசுகிற மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னென்னு சொல்லிட்டு கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுடா செந்தில், மா இது மீனா உங்ககிட்ட இப்போவே பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் முடிச்சிட்டு இருக்காமா, என்னம்மா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. ஏற்கனவே நடந்துட்டு இருக்க பிரச்சனையில் நம்ம கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. இது வேற இல்லாம நம்ம செந்தில் ஒரு மாதிரி பயம்படுத்துற மாதிரி பேசினார் இல்லையா, அதனால ரொம்பவே பதறி போயிட்டு ஹலோ மீனா, என்னாச்சு மீனா, ஏன் மீனா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசும்போது நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மீனா என்னடி ஆச்சு, எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க? இங்கே பாரு மீனா, அழுகாத மீனா, உனக்கு என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லை அத்தை, எனக்கு ஏதோ பண்ணுது அத்தை, எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நிற்க முடியல அத்தை, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்கு அத்தை, ப்ளீஸ் அத்தை வரீங்களா அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு இங்கே பாருங்கம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறீங்களாம்மா,
மீனா ரொம்ப நேரமா உங்கள பார்க்கணும், உங்க கூட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குதும்மா. ப்ளீஸ்மா கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சரிடா செந்திலு, நான் சீக்கிரமா வரேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேம்மா? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்லம்மா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, "ஏங்க மீனாக்கு ஏதோ உடம்பு முடியல போலங்க. செந்தில் ஏதோ ரொம்பவே பதறி போயிட்டு ஃபோன் பண்ணான். அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலங்க. வாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருவோம்" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, "மா என்னாச்சும்மா? என்னாச்சுன்னே தெரியலடா. அவங்க ரொம்பவே அழுதுகிட்டே பேசினாங்க. நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அதாவது மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தன்னோட பிரச்சனைய விட்டுட்டு இன்னொரு பிரச்சனைய பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதாவது மயிலோட பிரச்சனைய ஒவ்வொரு டைமும் சொல்லும்போதும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து நம்ம மயில காப்பாத்திக்கிட்டே இருக்கா. ஆனா இப்போ மயிலோட உண்மை பாதி உண்மை நம்ம சரவணனுக்கும், அதாவது யாரு நம்ம பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி பாதி உண்மை தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு மயிலோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. மயில் ரொம்பவே பதட்டமா தான் இருக்காங்க. ஒரு பக்கம் மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாருங்கம்மா, என்னை பற்றி உண்மை எல்லாமே அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சுமா. இப்போ ஒரு மீனாக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால எல்லாருமே ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிருக்காங்கம்மா. இப்போன்னு பார்த்து வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குமா" அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற? எப்படி தெரிஞ்சிச்சு? எல்லா உண்மையும் மாமா தாம்மா சொன்னிச்சு. அதுவும் பாதி உண்மை சொல்லி பாதி உண்மை சொல்லாமல் இருக்குதுமா. இப்போது நகை விஷயம் மட்டும்தான், அதாவது அத்தைக்கும் சரி மாமாவுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன சும்மாவே விடமாட்டாங்கம்மா. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்றாங்க. "இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். கவலைப்படாம இரு. கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து அந்த கடவுள் ஏதாச்சும் உனக்கு ஒரு முடிவை கொடுப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு மீனா, அதாவது யாரு நம்ம மயிலுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மயிலோட வாழ்க்கை இப்படி நாசமா இருக்கிறதுக்கு காரணமே பாக்கியம் தான். அது தெரியாம நம்ம மயில் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பாக்கியத்துக்கிட்ட சொல்லி ஒரு தப்பான அட்வைஸே வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலு சரவணன் வந்துட்டு, அதாவது யாரு பாண்டியன் கிட்ட, "இங்க பாருங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க. மயிலுக்கு அது யாரு மீனாக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க. "இங்க பாருடா, நீ இருக்கிற நிலைமையில எங்களுக்கு ஆறுதல் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா மயில் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. உன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டத்தை நீ என்னைக்குமே பட்டிருக்க மாட்டடா. இப்படி நீ அழுது நாங்க பார்த்ததே இல்லை தெரியுமா" அப்படின்றாங்க. "இங்க பாருங்கம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ மீனா எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனா இருந்துட்டு ரொம்பவே சோர்ந்து ஒரு மாதிரி மயக்க நிலையில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம செந்திலுக்கு ரொம்பவே பயமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம, அதாவது அவங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே அவங்க மாமனார் உடனே எடுத்துடுறாரு. எடுத்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, "மாமா மாமா மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு சொல்லவும், "என்னாச்சு மாப்பிள்ள? என்ன ரொம்பவே பதறி போய் ஃபோன் பண்றீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த எல்லாம் அதாவது அவங்க மாமனார் கிட்ட சொல்லவும், அவங்க மாமனார் பயங்கர ஷாக்கு. "என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மீனா இப்போ எப்படி இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நானும் உங்க அத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்திலும் மீனாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன உடனே டாக்டர் கிட்ட செக் பண்ண வைக்கிறாங்க. டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம செந்தில் கிட்ட மீனா மாசமா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. "என்ன டாக்டர் சொல்றீங்க? மீனா மாசமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா கேட்குறாங்க. "ஆமாங்க, மீனா மாசமா இருக்கா. அதனால தான் இப்படி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ரொம்ப நாளா ஒரு மாரி மயக்கத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அது சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க போல. அதனால தான் உங்களுக்கு தெரியல. இப்போ நாளாக இப்போ மயக்கமும் வாந்தியும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க இதெல்லாம் வொரி பண்ணிக்காதீங்க. இது நார்மல் தான். எல்லாருக்குமே வரதுதான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு நம்ம அதாவது செந்திலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கர சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம யாரு நம்ம பாண்டியன், கோமதி, அப்புறம் சரவணன், வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. மயில தவிர எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நம்ம இதது செந்தில பார்த்துட்டு பயங்கர பதட்டத்தோடு ஓடி வந்து நம்ம கோமதி இருந்துட்டு, "டே செந்தில், மீனாக்கு என்னடா ஆச்சு? நீ என்னென்னமோ சொன்னியடா, எனக்கு பயமாக இருக்குடா, என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாலாம். என்கிட்ட பேசணும் போல இருக்கு. எங்கடா இருக்கா? நான் போய் அவகிட்ட பேசுகிறேன் மா"
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னாங்க. என்னடா விஷயம் பேசணும் சொல்லுடா, என்ன மயிலுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, டாக்டர் என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, மயில் மாசமா இருக்காளாமா, சி மீனா மாசமா இருக்காளாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருப்பா, பயங்கர சந்தோஷப்படுறாங்க. டே என்னடா சொல்கிற நீ, உண்மையை தானே சொல்கிற? ஆமாம்மா, இப்போ தான் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, மயில் மாசமா இது மீனா மாசமா இருக்காளாம், அதனால தான் அவளுக்கு வாந்தி மயக்கம் எல்லாமே வந்திருக்கு. எங்களுக்கு இது தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டுமா, அவ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சிக்கான நிலைமைக்கு போயிட்டான், மயக்கம் போடுற அளவுக்கு வந்துட்டாமா, இப்பதான் அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குமா அப்படின்றாங்க. அப்படியாடா, உள்ள போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னாங்க. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்களே அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு பயங்கர சந்தோஷமா, எங்க மீனா மாசமா இருக்காளாங்க, நம்ம தாத்தா பாட்டி ஆக போறோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனேயே, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள மீனாக்கு, இந்நேரத்துக்கு என்னாச்சு, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு கேட்கவும், மாமா நீங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது மீனாவோட அப்பா அம்மா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க ஆமாம்மா, இப்போ தான் டாக்டர் சொல்லிட்டு போனாங்க, மீனாக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு, நம்ம அப்புறமா போயிட்டு பார்க்கலாமாம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சம்மந்தி நம்ம ரெண்டு பேருமே தாத்தா பாட்டி ஆக போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு மீனாவை போயிட்டு அந்த அதாவது அந்த டோர் வெளியில ஒரு ஓப்பன் மாதிரி வச்சிருப்பாங்களா, அதுல டோர்ல போயிட்டு ஓப்பன் வச்சிருக்கிறதுல பார்த்து மீனாவை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ மீனா, உன்கிட்ட இப்போ பேசணும் போல இருக்குடி, சீக்கிரமா என்னை கூப்பிடுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நர்ஸ் அதுவும் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பாருங்கம்மா, ஒவ்வொருத்தரா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கோமதியை போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மீனாவோட அப்பா அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்க நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம், நீங்கள் அப்புறமா போங்க அப்படின்றாங்க. இல்லைங்க நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து நம்ம கோமதி இருந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனாவை பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ மீனா, நீ மாசமா இருக்கடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கடி, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி, எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துட்டியடி, வீட்டுல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமாடி, தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ, நீ இந்த டைம்ல நீ ஷாக் ஆகக்கூடாது, அதே மாதிரி அதிர்ச்சியான விஷயம் உனக்கு எதுவும் தெரியக்கூடாது மீனா, உன்கிட்ட சொல்லி தான் நான் புலம்பலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற போது உன்கிட்ட எப்படி நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புறது, நீ உன்கிட்ட இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இங்கே பாரு மீனா, இனிமே நீ கோட்ரஸ் எல்லாம் இருக்கவே கூடாது, உன்னை நான் வீட்லேயே வச்சு ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன், சரியா, இனிமே நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்தில் இருக்கிற போதே நம்ம மீனா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கிட்ட போயிட்டு, மீனா கண்ணை தொற மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. அத்தை, உங்களை தான் அத்தை, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அத்தை, உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, இது அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2 வார்த்தை தான் உங்ககிட்ட பேசினேன், அதுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது மயக்கம் போட்டுட்டுன்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துனாரு அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்கு அத்தை, என்னாச்சுன்னே தெரியல அத்தை, ஆஃபீஸ்ல இருந்து நிறைய வேலை வச்சு டயர்ட்ல வந்தனா, வந்து உக்காந்த உடனே ஒரு மாதிரி மயக்கம் வருது, வாந்தி வருது, ஒரு மாதிரி கிர்ன்னு இருந்துச்சு அத்தை, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன், அவங்க எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த நேரம் பார்த்து நான் அங்கேயே வாந்தி எடுத்துட்டேன், அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, பயந்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க அத்தை, நீங்க ஏதாச்சும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் நீ மாசமா இருக்கியாண்டி அப்படின்றாங்க. என்னத்த சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடி, நீ இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடி, ரொம்ப சந்தோஷம்டி, இங்கே பாருடி, இனிமேல் நீ கோட்ரஸ்லாம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்து வீட்டில் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், சரியா, அத்தை கூட வந்துடுறியாடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, எப்படா உங்கள் வீட்டுக்கு வருவோன்னு இருக்கு
இருக்கு அத்தை. அவருகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். ஆனா அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னதான் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எவ்வளவோ ஆம், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஆனா உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அத்தை. ப்ளீஸ் அத்தை, அவங்க கிட்ட பேசி எப்படியாவது என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அத்தை. என்னால முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுது பேசவும் நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடி மீனா, நீ குழந்தை பொறக்கிற வரைக்குமே எங்க வீட்ல தான் இருக்க. நீ குழந்தை பொறக்கிற வரைக்கும் என் வீட்லயே இரு. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். உன்னையும் சரி, உன் குழந்தையும் சரி ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்துக்கிறேன் சரியா? அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் என்ன சொல்றது? அவன் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனையே அங்க இருந்துக்க சொல்லு. இனிமே நீ நம்ம வீட்ல தான் இருக்கணும் சரியா? நீ யார் பேச்சுமே கேட்காத சரியா?" அப்படின்னாங்க. "சரிங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, "இங்க பாரு மீனா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னாங்களா, என்னால தாங்க முடியல. உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேனா, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்துட்டேன். போயிட்டு உங்க அப்பா அம்மாவை அனுப்புறேன். அதுக்கப்புறமா நான் உள்ள வரேன் சரியா?" அப்படின்னாங்க. "சரிங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்து வெளியே போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை உள்ள அனுப்புறாங்க. அனுப்புன உடனே நம்ம மீனாவோட அப்பா அம்மா மீனா இருந்துட்டு, "என்ன மீனா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க மீனா. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த நீ எப்ப சொல்லுவன்னு இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மீனா. ரொம்ப சந்தோஷமாண்ணா. எங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தத்தை ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்ட மீனா. சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து எங்க கையில கொடுத்துட்டேன்னா அவ்வளோ சந்தோஷமா அவங்க குழந்தைங்கள நான் பார்த்துப்பேன். இன்னொன்னுக்கு சீக்கிரமா ரெடி பண்ண சரியா?" அப்படின்றாங்க. "இங்க பாருமா, இன்னும் ஒண்ணுக்கே ஏதாவது ஒன்னே இன்னும் குழந்தை பிறக்கல. அதுக்குள்ள இன்னொரு கதையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டே, இந்த குழந்தை பிறக்கட்டுமா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, "என்ன மீனா, ரொம்ப சந்தோஷம் மீனா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க பாரு மீனா, நீ கோட்ரஸுக்கு வந்த அப்புறம் தான் இந்த நல்ல விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, தனியா இருக்கிறது தான் நல்லது. தனியா இருந்து தான் உன்னோட சந்தோஷத்தை எல்லாமே, உனக்கு சந்தோஷமான விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் சரியா? இங்க பாருங்கப்பா, எந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏன்பா கோத்து பேசுறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. எனக்கு அவங்க கூட இருக்கிறதான்ப்பா பிடிச்சிருக்கு. இன்னும் 1 மாசமோ இல்ல 1.5 மாசமோ அவரு இங்க தான் இருக்க போறாரு. கண்டிப்பா நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்ப்பா. என்னால தனியா இருக்க முடியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. இங்க பாரு மீனா, கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். கவலைப்படாத. கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரு, நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீனா காதுலயே வாங்கிக்கவே மாட்றாங்க. "இங்க பாருங்கப்பா, இத பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே பேசாதீங்கப்பா. இத பத்தி எனக்கு பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு, "இங்க பாருங்க, இவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இப்போ கூட நம்ம சண்டை போடணுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் வந்துட்டு ஒரு மாரி டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மயிலு தன்னோட குழந்தை விஷயத்துல எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டாங்க. இப்போ மீனா மாசமா இருக்கா. மாசமா இருந்து அதாவது மீனாவாச்சு அழகா குழந்தைய பெத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது சரவணன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர அதாவது மயிலு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் சரவணன் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா சரவணா, நீ கவலைப்படாதடா. நீ கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கை கண்டிப்பா சரியாகாத பிரச்சனைமா. என்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்னால அவ கூட சேர்ந்து வாழவே முடியாதும்மா. எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திருங்கம்மா. ப்ளீஸ்மா, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதாம்மா எனக்கு நிம்மதியே இருக்கும். இத்தனை நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டத்தையும் ஓரளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். மீதியை என்னால சொல்ல முடியலம்மா. ப்ளீஸ்மா, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திருங்கம்மா. வாயை திறந்தா பொய் மட்டும்தாம்மா பேசுறா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு வராங்க. "இங்க பாருங்க அத்தை, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அத்தை. இவ்வளோ பெரிய பிரச்சனையில இந்த பிரச்சனையும் சொன்னா எங்க நீங்க மீனாக்காவை ரொம்ப அடிச்சிருவீங்களோ, இல்லை ஏதாச்சும் கோவத்துல பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். இப்போ உங்ககிட்ட சொல்றது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க அத்தை, அதாவது மயிலாக்காவுக்கு கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாடியில நின்று அதாவது அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா.
அத்தை அப்படின்றாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க நானும் மீனாக்காவும் மேலே அதாவது மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு பார்த்து நாங்கள் இருக்கோன்னு தெரியாம அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதாவது 80 போட்ட 80 பவுன் நகையில 8 பவுன் நகை 8 பவுன் நகை தான் அதாவது தங்கம். மீதி நகையெல்லாம் கவரிங்கன்னு இந்த வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப அதாவது என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு நாங்கள் 2 பேருமே பயங்கர ஷாக்கோட போயிட்டு அவங்க கிட்ட கேட்டோம். எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த நகையெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ தானே தெரியுது அவங்க வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் பொய் மேலே பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க அத்தை, இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு எல்லாம் மறைக்கல. இங்கே பாருடி, இன்னும் என்னென்னலாம் விஷயம் எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடி, எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலடி. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன்டி அவ மேலே. அவள் இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடி. ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இன்னொரு பக்கம் ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. இப்போ சரவணனோட வாழ்க்கை என்ன ஆகுது? அவ கூட நான் வாழவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாண்டி. அவன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னால் அவன் எவ்வளோ வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ராஜுக்கிட்ட பேசுவோம். இங்கே பாருங்கத்த, ஏதோ நடந்து போச்சு. மயிலாக்காவும் பாவம் தானே, இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் சொல்லணும்னு எவ்வளவோ நினச்சி பார்த்துருப்பாங்க. இந்த பொய்யெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளோ சூழ்நிலையா இருந்திருக்கும். அத்தை ப்ளீஸ் அத்தை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு மயிலாக்காவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இனிமே அவங்க கூட நல்லபடியா வாழ சொல்லுங்க அத்தை. அதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இங்க பாருங்க மாமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க மயிலாக்கா பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. இனிமே அப்படி எதுவுமே பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க கூட சந்தோஷமா நீங்க வாழலாம்ல. உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல மாமா. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா. மயிலக்கா ரொம்ப பாவம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ஒரு பொய்யே 2 பொய்ன்னு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இந்த பொய்ன்னு சொல்லிட்டு எத்தனையோ பொய் சொல்லிட்டாங்க. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். இந்த பொய்யெல்லாம் எப்படி மறைக்கிறதுன்னு உங்ககிட்ட அதாவது சொல்ல தெரியாம இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. எங்க சொன்னா நம்மளை வெறுத்துருவாங்களோ செஞ்சிருவாங்களோன்றதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா மயிலக்கா உங்க மேல உசுரவே வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு அதாவது சரவணன் கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, பெரிய மனுஷி மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் பேசாத. இல்லைங்க அத்தை, கண்டிப்பாக இந்த விஷயத்த அவர் பண்ணாருன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, மயிலாக்காவும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த பிரச்சனையை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்கல்ல. அவங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அவங்களுக்குன்னு அவங்க அவங்க அப்பா பண்ணதும் தப்பு தான். அவங்க அப்பா பண்ணது எல்லாமே தப்பு தான். இருந்தாலையும் மயிலாக்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா ராஜி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கதிர் பண்ணிட்டு இருந்தானா உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மாமா, எனக்கு புரியுது. அந்த நிலைமையில இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் வரும்னு எனக்கு புரியுது மாமா உங்களோட நிலைமை என்னன்னு. இருந்தாலையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சரி அவங்க வாழ்க்கையும் சரி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க. இங்க பாருப்பா, எனக்கு அதை பத்தி யோசிச்சாவே எனக்கு அருவெறுப்பா தான்ப்பா இருக்கு. அவளை என்னால ஏத்துக்கவே முடியாதுப்பா அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து செந்தில் இருந்துட்டு வர்றாரு. செந்தில் வந்த உடனே கோமதி கிட்டே, இங்க பாருங்கம்மா, நீங்கள் பாட்டியாக போகிறீங்கம்மா அப்படின்னாங்க. இங்கே பாருடா, ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு விஷயத்த சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மயிலை இனிமேல் என் கூட தான் இருப்பா. அவளை நான் கண்ணு போல் பார்த்துக்கணும். நீ கண்டிப்பாக கோட்டஸில் வச்சு அவளை எந்த கெதியில் பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, இனிமேலும் இதில் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பாருடா, அவளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேரு சரியா. வீட்டில் கொஞ்சம் வேலை பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலு சரவணன்
நம்ம சரவணன், கோமதி, பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மேம், கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, "இங்க பாருடி, உன்னோட துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்றாங்க. "அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன என்ன இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க அத்தை. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல அத்தை. ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துறாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, இந்த இந்த குடும்பம் தான் என்னோட குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட உசுரே மாமா தான். நான் சொன்னதெல்லாம் போய் அதாவது நான் சொன்னதெல்லாம் தப்பு தான். என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேற வழி தெரியல அத்தை. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப மன்னிச்சிருங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அதாவது ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிட்டு படுத்துடுறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது யாரு, நம்ம மீனாக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும், நம்ம அதாவது பாண்டியன் வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ரொம்பவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் கனவு காண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு குழந்தைய வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன்கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட, "ஏ கோமதி, என்னடி ஆச்சு உனக்கு?" அப்படின்றாங்க. இது உண்மையிலே நடந்தா யாருக்கெல்லாம் இந்த இந்த விஷயம்